இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, EOQ டீடைல்ஸ் ஆஃப் காஸ்ட் வச்சு போடுறதுல ஒரு சம் பேலன்ஸ் இருந்துச்சு. கரெக்ட்டா? ஸோ அந்த சம் தான் இந்த வீடியோல எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். An engineering company consumes 50,000 units of a component per year. The ordering, receiving and handling cost are 3 rupees per order, while trucking cost are 12 rupees per order. Further details are under. Okay. Interest rupees 0.06 per unit per year. Deterioration cost is 0.004 rupees per unit per annum. Storage cost are 1000 rupees per annum for 5000 units. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்மள ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா EOQ கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் கண்டுபிடிக்கணும், தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம EOQக்கு வந்துட்டு AB அண்ட் CS இது எல்லாமே தேவை. கரெக்டாக? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஷின்லேருந்து கண்டுபிடிச்சி தனியாக கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ பார்த்தீங்கன்னா ஆனுவல் டிமாண்ட். ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ? 50,000 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 50,000 ஏ வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. பர் இயர்க்கு வந்துட்டு 50,000 வேணும்னு அவனே சொல்லிட்டான். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் கொஸ்டினில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஆர்டரிங், ரிசீவிங் அண்ட் ஹேண்டிலிங் காஸ்ட் ஆர் 3 rupees per order. ஸோ ஆர்டரிங், ரிசீவிங், ஹேண்டிலிங் எல்லாமே சேர்த்து 3 rupeesனு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது ஒரு ஆர்டரிங் காஸ்ட். ஓகேவா? 3 ப்ளஸ் while the trucking cost are rupees 12 per order. ஸோ ட்ரக்கிங் காஸ்ட்டும் வந்துட்டு per ஆர்டருக்கு 12 தான். ட்ரக்கிங் காஸ்ட்னா என்னது? டெலிவரி. அந்த ட்ரக்கில் தான் நமக்கு வந்துட்டு குட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்துட்டு எத்தனை டைம்ஸ் ஆர்டர் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த ட்ரக்கோடைய காஸ்ட்டும் வந்து இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுவும் வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட்டில் தான் வரும். ஸோ 3 + 12. ஸோ 3 + 12 எவ்வளோ ஆச்சு? 15. ஓகேவா? ஸோ 15 தான் நம்மளோட ஆர்டரிங் காஸ்ட். அடுத்தது காஸ்ட் பர் யூனிட். சி காஸ்ட் பர் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் வந்து 0.06 கொடுத்துருக்காங்களா? டெட்டோரேட்டேஷன் காஸ்ட் வந்து 0.04. அப்புறம் ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து அது தனி. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும், டெட்டோரேட்டேஷன் காஸ்ட்டும், ஓகேவா? அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அதர் காஸ்ட், அதாவது காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ அப்படின்றது கிடைச்சிரும். 0.06 ப்ளஸ் 0.004. ஸோ நம்ம 0.06 ப்ளஸ் 0.004 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 0.064 வருது. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸ்டோரேஜ் காஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். rupees 1000 per annum for 5000 யூனிட்ஸ் தான். ஸோ 5000 யூனிட்ஸ்க்கு வந்துட்டு 1000 நமக்கு வந்துட்டு per யூனிட் தான் வேணும். ஸோ நம்ம 1000 டிவைடட் பை 5000 பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு per யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? 1000 டிவைடட் பை 5000 0.2 தான் வந்துட்டு per யூனிட்டோட காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாவில் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஃபார்முலாவில் 2AB டிவைடட் பை C ப்ளஸ் எஸ். ஓகேவா? ஃபார்முலாவில் C இன்டூ எஸ் வரும், பட் இந்த மெத்தடில் வந்துட்டு C ப்ளஸ் எஸ் வரும். ஓகேவா? ஸோ 2 இன்டூ A வந்துட்டு எவ்வளோ? 50,000. B வந்து எவ்வளோ? 15 டிவைடட் பை CS. C வந்து எவ்வளோ? 0.064 ப்ளஸ் 0.2. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சால்வ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது? 5681818 வருதா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் அமௌண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து 2383.65. ஓகேவா? ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 2384 வரும். கரெக்டாக? 2384 யூனிட்ஸ். இதுதான் நம்மளோட EOQ. கரெக்டாக? இப்போ நம்ம EOQ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட்க்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா ஆனுவல் டிமாண்ட் 50,000 டிவைடட் பை EOQ வந்துட்டு 2384. ஸோ 50,000 டிவைடட் பை 2384 பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது? 20.97. ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 21 ஆர்டர்ஸ் பர் இயர் வரும். ஓகேவா? ஸோ பர் இயர்க்கு நம்ம 21 டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவோம். 21 ஆர்டர்ஸ் 21 டைம்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ்னால் ஒரு ஆர்டருக்கு இன்னொரு ஆர்டர் வந்து எவ்வளோ கேப், எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டேஸ் 365 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 21. கரெக்டாக? ஸோ 365 டிவைடட் பை 21 பண்ணோன்னா நமக்கு 17.38 வருது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா நமக்கு 17 டேஸ் வரும். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மெத்தடில் எப்படி சம் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.